ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளை நாள் வைகுண்ட ஏகாதேசியானது வருகிறது. இந்த வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு இரவில் கண் விழிப்பது ரொம்ப நல்லது. ஆக்சுவலி நிறைய பேருக்கு நாளைய வைகுண்ட ஏகாதேசியில் இரவு கண் விழிப்பதற்கு என்னங்கிற காரணம் தெரியாமல் இருக்குது. அப்படி காரணம் தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இரவில் கண் விழிப்பதற்கு இதுதான் காரணம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறலாம். சரி வாங்க, என்னங்கிற காரணத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நாளை ஒரு நாள் எல்லா கோவில்கள்லையுமே நடை திறக்கப்பட்டிருக்கும். எங்குன்னா பெருமாள் கோவிலில் மெயினாக நாளை நாள் பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு அதிகாலையில் நடைபெற்றிருக்கோம். அதை தொடர்ந்து நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இரவு ஒரு நாள் நல்ல பெருமாள் பக்தர்களாக இருக்கிறவங்க தூங்காமல் இரவு பெருமாளையே வழிபாடு செய்துட்ருப்பாங்க. ஆக்சுவலி நமக்கும் வைகுண்ட ஏகாதசியில் இரவு கண் விழிப்பது நல்லது என்பது கூறப்படுது. ஆனால் அதற்கு சரியான காரணம் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாததுனால இரவு தூங்கிடுறோம். ஸோ இந்த வீடியோவில் இரவு கண் விழிப்பதற்கான காரணம் என்னங்கிறத சொல்ல போகிறேன். அந்த காரணத்தை பற்றி இந்த வீடியோவில் அனைவருமே தெரிஞ்சுக்குங்க. ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரதங்களில் உண்டு வைகுண்டத்தில் வரக்கூடிய ஏகாதசி. அதாவது மார்கழி மாத வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. நாளை நாள் இந்த ஏகாதசி வருது. இந்த நாளில் விரதம் இருந்து பெருமாளை மனதார வழிபாடு செய்பவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும், வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அதோடு பெருமாளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது இன்னொரு நம்பிக்கை. வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டும் நாளை நாள் இரவில் கண் விழித்து வழிபாட வேண்டும் என எதற்காக சொல்லியிருக்கிறார்கள் என்ற காரணத்தையும் வைகுண்ட ஏகாதசி விரதம் பிறந்த கதையையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் வைகுண்ட ஏகாதசி விரதத்துடைய இதை சொல்லிடுறேன். விரதங்கள்லேயே மிகவும் புண்ணிய பணலை தரக்கூடியது இந்த ஏகாதசி விரதம். மாதத்திற்கு 2 முறை என வருடத்திற்கு 24 ஏகாதசிகள் வந்தாலும் மார்கழி மாத வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுது. இந்த நாளில் மட்டும் இரவில் கண்டிப்பாக கண் விழித்து விரதம் இருக்க வேண்டும் என சொல்லப்படுது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசிகளில் நிர்ஜல உபவேசம், அதாவது தண்ணீர் கூட குடிக்காமல் நாள் முழுவதும் மிக கடுமையாக ஏகாதசி விரதம் கடைப்பிடிப்பதை பலரும் வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க. அதே போல் வைகுண்ட ஏகாதசியான நாளை நாள் மட்டும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வும் அனைத்து வைணவ தலங்களில் நடைபெறும். மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத தனி சிறப்பாக மார்கழி மாதத்தில் மட்டுமே வைகுண்ட வாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக வரக்கூடிய பெருமாளை தரிசிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசி பிறந்ததுடைய கதையை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வைகுண்ட ஏகாதசியான நாளை நாள் எதற்காக உணவு சாப்பிட்டால் விரதம் இருக்க வேண்டும், அதாவது உணவு சாப்பிடாம இரவு கண் விழிக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்கிறாங்கங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன் ஏகாதசி விரதம் உருவான கதையை சொல்கிறேன். யார் இந்த ஏகாதசி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தீபாவளி, கந்தசஷ்டி ஆகிய விழாக்களை போன்று வைகுண்ட ஏகாதசியும் அசுரவதத்தின் அடையாளமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விரதமாகும். ஒரு முறை வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு ஆழ்ந்த நித்திரையில் இருந்தபோது அவரது இடது காதிலிருந்து மது கைடவர்கள் என 2 அசுரர்கள் வெளிப்பட்டனர். இவர்கள் மகாவிஷ்ணுவிடம் இருந்து தோன்றியதால் அதிக வலிமை படைத்தவர்களாக இருந்தனர். இதனால் தேவர்கள் உள்ளிட்ட அனைவரையுமே துன்புறுத்தி வந்தனர். அசுரர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் தஞ்சமடைந்தனர். அவரும் தேவர்களை காப்பதற்காக அசுரர்களிடம் போரிட்டார். நீண்ட காலம் போரிட்டதால் களைப்படைந்த பெருமாள் ஒரு குகையில் சென்று தன்னுடைய ஆயுதங்களை புதுப்பிக்க பணியை செய்து கொண்டு ஓய்வு எடுத்தார். குகையில் பெருமாள் நிராயுதபாணியாக ஓய்வில் இருப்பதை தெரிந்து கொண்ட அசுரர்கள் இதுதான் சரியான சமயம் என கருதி பெருமாளை அழிக்க வந்தனர். அப்போது பெருமாளின் உடலில் இருந்து பெண் சக்தி ஒன்று வெளிப்பட்டு அசுரர்களை போரிட்டு அழித்தது. அந்த பெண் சக்தியை பாராட்டிய பெருமாள், இந்த செயல் செய்த நீ இனி ஏகாதசி என்ற பெயரால் அழைக்கப்படுவாய் என பெருமாளே கூறியிருக்கிறார். ஸோ உன்னை விரதம் இருந்து உன்னை வழிபடுவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என அவர் வரமும் அளித்திருக்கிறார். இப்படி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதசி உருவாயிருக்கு.
ஏகாதேசியால் அழிக்கப்பட்ட அசுரர்கள் தங்களுடைய தவற உணர்ந்து பெருமாளிடம் மன்னிப்பு கேட்டனர். அவர்களை மன்னித்து அருள் செய்த பெருமாள் தன்னுடன் அவர்களையும் சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றார். அப்போது அவர்கள், எங்களுக்கு அருள் செய்தது போலவே இந்த நாளில் உலக மக்கள் அனைவருக்கும் நீங்கள் வைகுண்டத்திலிருந்து வெளியே வந்து அருள் செய்து அவர்களுடைய பாவங்களை போக்கி வைகுண்ட பதவியை அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதனை ஏற்று அப்படியே ஆகட்டும் என வரமளித்தார் பெருமாள். இது நடந்தது மார்கழி மாத ஏகாதேசி தினத்தில். ஸோ அதனால தான் இந்த ஏகாதேசி வந்து ரொம்ப விசேஷம். மது கைடவர்கள் அரிசியின் வடிவத்திலேயே இருப்பதால் வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு அரிசி உணவுகளை உட்கொண்டால் நமக்குள் அசுரர்கள் வந்து விடுவார்கள் என்பதால் இந்த நாளில் அரிசியில் செய்த சாதம் உள்ளிட்ட உணவுகள் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுது. அதே சமயம் அரிசியை நன்கு பொடியாக்கி அரைத்து செய்யப்படக்கூடிய இட்லி, உப்மா போன்ற உணவுகளை வைகுண்ட ஏகாதேசியில் எடுத்துக்கொள்வதில் தவறில்லை என சொல்லப்படுகிறது. ஆனால் நம்மளுடைய உடல் இயக்கங்கள் ஒடுங்கும் போது மனமானது இறைவனுடன் ஒன்றும் என்பதால் கடுமையான விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என சொல்லப்படுது. ஸோ உணவு சாப்பிடாம இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் இதுதான். இதை நாள் தெரிஞ்சுக்குங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் இரவில் கண் விழிக்கிறது தான். ஏன் இரவில் நாள் கண் விழிக்க வேண்டும் அப்படிங்கிற காரணம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அந்த காரணத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த காரணத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பெருமாள் நித்திரையில் இருந்தபோது அசுரர்கள் அவரது உடலில் இருந்து வெளிப்பட்டு அவர் குகையில் இருக்கும்போது அவரை கொல்ல அசுரர்கள் முயற்சி செய்தார்கள். அதனால் வைகுண்ட ஏகாதேசி அன்று நம்மளை பலவிதமான துன்பங்களுக்கு ஆட்படுத்தி தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ள நினைக்கக்கூடிய அசுர குணங்கள், பாவங்கள் ஆகியவற்றை போக்கிக் கொள்வதற்காக உறக்கத்தை விடுத்து விழிப்பு நிலையில இறை சிந்தனையிலிருந்து இறைவனுடைய திருவடைகளை அடைய வேண்டும் என்பதற்காக தான் வைகுண்ட ஏகாதேசியான நாள் மட்டும் இரவுல கண் விழிக்க வேண்டும் என்கிறார்கள். விழித்திருந்திருந்த போது அசுரர்கள் பாவ மன்னிப்பு பெற்று வைகுண்ட பதவி பெற்ற அந்த சமயத்தில் நாமும் பெருமாளின் அருளை பெற வழிபாடு செய்ய வேண்டும் என்பது தான் இதனுடைய நோக்கம். ஸோ இப்போ இரவு கண் விழிப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ நாள் கண் விழிக்க முடிஞ்சா கண்டிப்பாக கண் விழிங்க. மனிதர்கள் ஓராண்டு என்பது தேவர்களுக்கு ஒரே நாளாகும். அப்படி தேவர்கள் மட்டுமின்றி பெருமாளுக்கும் நித்திரை கொள்ளக்கூடிய இரவு பொழுதாக இருப்பது கார்த்திகை மாதம். அவர்கள் கண் விழிக்கக்கூடிய அதிகாலை வேளையாக கருதப்படுவது மார்கழி மாதம். ஒருவர் காலையில் கண் விழிக்கும் போதே அவர்கள் மன மகிழும்படியான விஷயங்கள் சுற்றி இருந்தால் அந்த மகிழ்ச்சியில வேண்டுபவர்கள் வேண்டும் வரங்களை அளிப்பார். அப்படி தேவர்களும் பெருமாளும் தூக்கத்திலிருந்து கண் விழிக்கக்கூடிய மார்கழி மாதத்துல அவர்களை போற்றி பாடி வழிபட்டால் நம்ம வேண்டக்கூடிய வரங்கள் கிடைக்கும் என்பதிலேயே மார்கழி மாதத்துல கண்டிப்பாக அதிகாலையில் எழுந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. ஸோ மார்கழி மாதம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்பெஷல் மாதம் தான். ஸோ மார்கழி மாதத்தில் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மீக ரீதியாக சிறப்புகள் இருக்குது. ஆக்சுவலி ஆன்மீக ரீதியாக மட்டும் கிடையாது, அறிவியல் ரீதியாகவும் இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா மார்கழி மாதத்தில் நல்ல தூய்மையான காத்தானது காலையில் வீசும். அந்த காற்றத்தை நாம் சுவாசிக்கும் போது அதில் நாம் பயணிக்கும் போது அதனால் உடலில் இருக்கக்கூடிய கெட்டதை அழிக்கும். அதனாலேயே நாம் தாராளமாக ஏகாதேசி அன்னைக்கு நாம் விடியற் காலையில் நம்ம கோவிலுக்கு போகிறது, மார்கழி மாத விடியற்காலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது சயின்டிஃபிக்காகவே நல்லது. உடல்லையும் மனதிலையும் ஒரு வகையான தெம்பு ஏற்படவே ஏகாதேசி மட்டும் இல்லாமல் மார்கழி முழுவதுமே காலையில் எழுந்திரிக்கலாம். இந்த சுவாசமான காற்று நமக்கு கிடைப்பதற்கு ஓசோன் மிக அருகாமையில் இருக்கும் இந்த மார்கழி மாதம் மட்டும். அதில் ஃப்ரெஷ் ஏர் நம்ம வாங்கும்போது அது நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் ஒரு நல்ல வேகத்தை கொடுக்கும். ஸோ மார்கழி மாதம் சயின்டிஃபிக்காகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்பேற்பட்ட மார்கழி மாதத்தில் கண் விழித்து பெருமாளை வழிபாடு செய்ய மறக்காதீங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். இந்த இரவு கண் விழிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு கண் விழித்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய ஆன்மீக தாள்கள், ஜோதிட தாள்கள்லாம் நம்ம சேனலில் போடப்படும்.
அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஜோதிட இல்லை ஆன்மீக தொழில்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கான டவுட்டை வேறொரு வீடியோவில் கூட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலடா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.